வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை வந்து மீட் பண்ணுறதுல மிக்க மகிழ்ச்சி மச்சீஸ். ஸோ டைட்டில் தம்ப்நெயில்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு 2023 ஏகப்பட்ட பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பாதி பேர் பார்ட் டைமாக இந்த ஃபீல்டில் வந்திருப்பீங்க, சில பேர் ஃபுல் டைமாகவே வந்துட்டு இதை எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற ஒரு கேள்வி தான் நான் வச்ச இந்த டைட்டில் தம்ப்நெயில், ஓகேங்களா? ஏகப்பட்ட பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் தான் இது. அவங்களில் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிற யூடியூபர்ஸும் இருக்காங்க, 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்க யூடியூபரும் இருக்காங்க, அதுக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே காமனாக இருக்கிற ஒரு கேள்வி, எதுக்கு யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் பண்ணணும், எதுக்கு இவ்வளோ டயத்தை வேஸ்ட் பண்ணணும்? நினச்சா பணம் வருது. சில பேர்த்துக்கு இந்த அப்ரூவல் வாங்குறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. எஸ், அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் யூடியூப் க்ரைட்டீரியா, மானிட்டைசேஷன் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதே பெரிய கம்பசூத்திரமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இதுக்கு வேறு ஏதாவது வேலைக்கு போயிடலாமே அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. இதுக்கான ஒரு பதிலை நான் உங்களுக்கு இப்போ கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வீடியோ குட்டியாக தான் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை பற்றி பார்த்துருவோம் மச்சீஸ். சேனலோட பேர் SyedSultan Thoughts. ஸோ இவர் சேனலில் நிறையா என்டர்டெய்னிங் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் ட்ரோல் பண்ணுற மாதிரியும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய கண்டென்ட் ஐடியாஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க மச்சீஸ். அண்ட் உங்களோட சேனலில் நம்ம சேனல் நீங்கள் துட்டு கட்டி, அதாவது பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி விட்ருங்க. இல்லை இலவசமாக ப்ரோமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு அதில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலை நான் இலவசமாகவும் ப்ரோமோட் பண்ணுறேன். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூடியூப் சேனல் இதில் வந்துட்டு 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்துட்டு இதை ஃபுல் டைமாக எடுத்துகிட்டு இதில் சர்வைவ் பண்ணுறவங்க, இன்னொன்று பார்ட் டைமாக எடுத்துகிட்டு இதில் சர்வைவ் பண்ணுறவங்க. ஃபுல் டைமாக எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே ஃபுல் டைமாக பண்ணுறது டோட்டல் வேஸ்ட்டு. டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட்டு தான். ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன், தயவு செஞ்சு எடுத்த உடனே யூடியூப்பை ஃபுல் டைமாக வந்துட்டு பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் எடுத்த உடனே யூடியூப் வந்துட்டு பார்ட் டைமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அல்லது நீங்கள் வந்துட்டு ஒரு ஜாப்க்கு போயிட்டுருக்கீங்கன்னா என்ன வேலை செய்கிறீங்களோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யூடியூப்பை ஜஸ்ட் பார்ட் டைமாக வச்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு உங்களால் எவ்வளோ வீடியோஸ் மேக்ஸிமம் போட முடியுதோ அதை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு வாரத்துக்கு 3 வீடியோஸ் போடுறது உங்களுக்கு டைம் இருக்குன்னா வாரம் 3 வீடியோஸ் போட்டுகிட்டே இருங்க. உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஒரு மாதம் ஒரு 10,000, 15,000 இல்லை ஒரு 20,000 சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 50,000 சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்னைக்கு யூடியூப்லேருந்து அதை விட ₹1 அதிகமாக சம்பாதிக்கிறீங்களோ அந்த மொமெண்ட் நீங்கள் உங்களோட ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு யூடியூப்பில் ஃபுல் டைமாக தாராளமாக வரலாம், தப்பே கிடையாது. பட் எடுத்த உடனே இதை ஃபுல் டைமாக எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் அதை ஸ்ட்ரிக்டாக ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். இது ஒரு விஷயம். இன்னொன்று, முன்னாடிலாம் நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆகுது. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டஃப் பிளாட்ஃபார்மாக தான் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அது ரொம்ப ஈஸியாக ஆகிட்டான்னு கேட்டிங்கன்னா இன்னுமே டஃபஸ்ட்டாக தான் வந்துட்டு மாறி இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா கண்டென்ட், குவாலிட்டி அண்ட் கிரியேட்டர்ஸ், இந்த 3 விஷயம் தான். ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோவா நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் போடுற கிரியேட்டர்ஸ்லாம் வந்துட்டு கிடையாது. மொக்க வீடியோஸ் தான் போட்டுட்ருப்பாங்க யூடியூப்பில். அண்ட் குவாலிட்டி அதில் இருக்கவே இருக்காது. ஏதாச்சும் ஒரு மொபைலில் லோ குவாலிட்டி கேமரா வச்சு வீடியோ எடுத்து அதில் தான் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் நானுமே அந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் 3வது கிரியேட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. பட் இப்போது அந்த 3மே வேறு லெவலுக்கு போயிடுச்சு. யாரை பார்த்தாலும் நல்ல கண்டென்ட்டில் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஃபீல்டில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட கண்டென்ட்டுமே வந்துட்டு தரமாக இருக்குது. ஸோ கண்டென்ட் அப்படிங்கிறது இப்போ டாப்புக்கு வந்துருச்சு. நம்பர் 2, குவாலிட்டி. இன்றைக்கி வந்து ஒரு 10,000, 15,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்கினாலே போதும், அதில் கேமரா குவாலிட்டிங்கிறது ரொம்ப தரமாக இருக்குது. ஸோ வீடியோஸை எடுக்கிற அந்த குவாலிட்டிங்கிறது ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு, முன்னைக்கும் இப்போக்கும் நான் சொல்கிறேன். ஸோ குவாலிட்டியிலே வந்துட்டு இப்போது நம்ம மக்கள்ஸ் எல்லாமே தாறுமாறாக இருக்காங்க. 3வது கிரியேட்டர்ஸ். முன்னாடி இருந்ததை விட 5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழில் இருந்த யூடியூபர்ஸை விட இப்போ யூடியூபர்ஸோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன், எந்த ஜாப்க்கு போயிட்டு எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனலை இப்போ வச்சுக்கிட்டு அதில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த கண்டென்ட், குவாலிட்டி, கிரியேட்டர்ஸ் 3மே அதிகமாகிட்டனால, பெஸ்ட் ஆகிட்டனால நமக்கு காம்படிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. அண்ட் இன்றைக்கி ஒரு கிரியேட்டர்ஸால் இந்த ஃபீல்டில் சர்வை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் அதுக்காக இந்த ஃபீல்டு வந்துட்டு மோசமான ஃபீல்டு அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அதே மாதிரியே கிரியேட்டர்ஸ் அதிகமாகிக்கிட்டே இருக்கிறனால நமக்கு வருமானம் அப்படிங்கிறது யூடியூப்பில் ரொம்ப கம்மியாகுமா? ஏன்னா ஒரு கம்பெனியில் 10 பேர் வேலை பார்க்குறாங்க, இன்றைக்கி 1000 பேர் வேலை பார்க்குறாங்கன்றப்போ அந்த 10 பேர்த்தோட வருமானம் கம்மியாகுமா? எல்லாருக்கும் பிரித்து தான் கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது. ஸோ
யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கிரியேட்டர்ஸ் அதிகமாக இன்கம் வந்து யூடியூபுக்கு அதிகமாக வரும். ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர அதிகபட்சமான இன்கம்லேருந்து தான் ஒரு ஷேரை கொடுக்குறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது கிரியேட்டர்ஸ் அதிகமாகிட்டாலும் நமக்கு வருமானம் கம்மியாக வருமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை இப்போவே எடுத்துருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது இருந்ததை விட இப்போ யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ பெய்டு ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், ஷார்ட்ஸ் ஃபண்டாக இருக்கட்டும், ஷார்ட்ஸ் வீடியோஸ் மூலியமாக நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஷார்ட்ஸ்க்கும் மானிட்டைசேஷன் வந்துட்டு இப்போ கொடுத்துட்டாங்க. இப்படி யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இன்னுமே நிறையா அதிகப்படியான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரியே 5 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்பை ஒரு பிசி இருந்தால் தான் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். இன்றைக்கி ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், நீங்கள் பக்காவாக வந்துட்டு உங்கள் சேனலை வந்துட்டு மெயின்டைன் பண்ணலாம். ஸோ மொபைல் இருந்தாலே போதும் அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி கிரியேட்டர்ஸும் வந்துட்டு அதிகமாகிட்டாங்க. அண்ட் நல்ல கண்டென்ட், நல்ல குவாலிட்டி, நல்ல கிரியேட்டர்ஸும் வந்துட்டு இப்போது அதிகமாகிட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னோட நண்பர்கள் 2 பேர், ஓகேங்களா, 2 பேருமே புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 வீடியோ தான் போடுவார். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைத்தை அச்சீவ் பண்ணி மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணி அவர் சேனலுக்கு அப்ரூவலும் வாங்கிட்டார். இப்போ ஒரு அப்ரூவ்டு சேனலில் அவர் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு, ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. என்னோட இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 7 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாரு. அவர் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்ரூவல் வாங்கின சேனல் வச்சிருக்கிறவர், அவர் ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ தான் அப்லோட் பண்ணுறாரு. இவர் வாரத்துக்கு 7 நாளைக்கு 7 வீடியோ அப்லோட் பண்ணுறாரு. பட் இப்போ வரைக்கும் ஒரு 800 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட அவரால் ரீச் பண்ண முடியலை. ஓகே, அப்போது அவரோட கண்டென்ட் நல்லா இல்லையா, அவரோட வீடியோ குவாலிட்டி நல்லா இல்லையா, ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே தரமாக தான் இருக்குது. ஸோ 2 பேர்கிட்டையுமே நான் சொன்ன விஷயம், கண்டென்ட் குவாலிட்டியும் இருக்குது, அதே மாதிரியே அவங்ககிட்ட என்ன சொல்கிறது எல்லாமே இருக்குங்க. நல்ல கண்டென்ட்டு, நல்ல குவாலிட்டி, வீடியோவும் சரி ஆடியோவும் சரி எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் இங்கே பிரச்சனை என்னன்னா, நம்மளுடைய நீச் வந்து எப்போ யூடியூப் அல்காரிதம் கரெக்டாக பக்குவமாக புரிஞ்சுக்கிட்டு எப்போ வந்து நமக்கான ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இது எனக்குன்ட்டு இல்லை, யாராலையுமே யூடியூப்பில் வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அப்படி ஒருத்தர் யூடியூப்பில் ஒரு சேனலை வந்துட்டு டாப்பை கொண்டு போயிடுன்னு ப்ரிடிக்ட் பண்ணுறாருன்னா அவர் தான் இந்த உலகத்தில் வந்துட்டு மிகப்பெரிய பணக்காரராக இருப்பார். அதனால் அந்த மாதிரி யாராவது புருடா விட்டாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. எல்லாமே உருட்டு தான், சும்மா வாய்க்கு வந்து அது உருட்டுறவர் தான். இந்த மாதிரி உருட்டுற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள பிலீவ் பண்ணாதீங்க. உங்கள் சேனலை வந்துட்டு நான் வந்து ஒரே வாரத்திலே டாப்பு கொண்டு போகிறேன், 1 மாதத்துலேயே டாப்பு கொண்டு போகிறேன், நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அது ஃபேக்கு தான். ஏன்னா இப்போ நானுமே எவ்வளோ பேர்த்தோட சேனலை வந்துட்டு யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ நான் வந்துட்டு ஒரு சேனலை ப்ரொமோட் பண்ணுறேன்னா என்னோடய மீடியமில் இன்னொருத்தவங்களோட சேனலை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். நம்ம சேனலை பார்க்க வர வியூவர்ஸ் தான் அவங்க சேனலுக்கு போய் பார்ப்பாங்க. பார்க்க வைக்கிறது மட்டும்தான் என்னால் முடியும். ஸோ அந்த சேனலை பார்த்து அவங்களுடைய வீடியோ கண்டென்ட் நல்லா இருக்கும் பட்சத்தில் தான் வந்து அந்த வியூவர் அந்த நபருக்கு சப்ஸ்கிரைபராக வந்துட்டு மாறுவாங்க. ஸோ இதை வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பணம் கட்டி எங்கே போய் யூடியூப் சேனலை ப்ரொமோட் பண்ணாலும் ஒருத்தர் உங்கள் சேனலுக்குள்ளே வராரு அப்படின்னா அவருக்கும் உங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மட்டும்தான் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவார். அதை தயவு செஞ்சு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். என்றைக்கு நம்ம சேனல் ரீச் ஆகும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அதனால் நீங்கள் யூடியூப் ஃபீல்டை பார்ட் டைமாக வச்சுக்கிறது நல்லது. உங்கள் சேனல் நல்லா ரீச் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு வருமானம் நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு ஜாபில் இருக்கீங்கன்னா அதுலேருந்து வர வருமானத்தை விட இல்லை அதிகமாக வரும்போது அழகாக நீங்கள் அந்த ஜாபை வந்துட்டு ரிசைன் பண்ணிவிட்டு யூடியூப்பை ஃபுல் டைமாக எடுத்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அண்ட் லட்சத்துலேயும் கோடியிலையும் சம்பாதிக்கிற ஒரு ஃபீல்டுங்க இது. அதனால் அதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் தாராளமாக 100% ஷுவராக வரும். அதில் உங்களுக்கு டவுட்டே வேணாம். அதுவும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூட வரும் நீங்கள் வந்து ரொம்ப ஹைட்ஸ்க்கு ரீச் பண்ணும்போது. பட் எல்லாமே எப்போங்கிறது நமக்கு தெரியாது. நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். ஸோ பொறுமையாக இருங்க, வீடியோஸை தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அந்த 2 இல்லை, கண்டென்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி, இது 2ஐயும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோவும் சொல்கிற விஷயம் தான். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு டே அமையும். உங்கள் சேனல் ஏதாச்சும் ஒரு வீடியோ டக்குன்னு வந்துட்டு ரீச் ஆகும், நிறைய வியூஸ் போகும், லேக்ஸ்லேயும் மில்லியன்ஸ்லேயும் வியூஸ் போகும். அந்த சமயத்தில் நீங்கள் இன்னுமே அதிகமாக வீடியோஸ் புஷ் பண்ணும்போது ஈஸியாக உங்களோட வியூவர்ஸ்க்கு வந்து உங்களோட சேனல் பிடிச்சி போயிடும். எல்லார் மைண்ட்லேயுமே வந்து அப்படியே நிரந்தரமாக பதிவாயிடும். ஓகே, உங்கள் சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் வருது, இந்த டயத்தில் வருது, இந்த கிழமைகளில் வருது, நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் உங்களோட வியூவர்ஸ் கூட ஒரு பர்சனல் கான்டாக்டில் இருங்க. அப்போ தான் தொடர்ந்து இந்த ஃபீல்டில் வந்துட்டு அடுத்தடுத்த ஹைட்ஸை உங்களால் ரீச் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே யோசிக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை அதுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக விடுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பாபார்கே விளாக்ஸ் நம்மளோட இன்னொரு விளாக் சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனல் நிறையா விளாக்ஸ் அண்ட் ப்ராங்க் வீடியோஸ் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட லைஃப்பை பற்றி கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
அந்த சேனலை போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுத்து வச்சுக்கோங்க. நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். போய் வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் சொன்னதெல்லாம் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக விடுங்க. அடுத்த வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் மீ பாபா. டாடா பை பை. See you.